குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா கிளாஸ். இந்த வாரம் நாம வயிற்று பகுதிகளை வலிமை செய்யக்கூடிய, வயிற்று பகுதியில் சேரக்கூடிய கழிவுகளையும் கொழுப்புகளையும் குறைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தையும் அதனுடைய துணைநிலை ஆசனங்கள் மற்றும் துணைநிலை பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம். இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் சோம்பேறித்தனமான வாழ்வியல் முறை, அது மட்டுமல்லாது உட்கார்ந்த நிலையில் பணி செய்யக்கூடிய பணிநிலை சூழ்நிலை, இது காரணமாக அதிகப்படியான மக்கள் உடல் பெருக்கம் எனக்கூடிய ஒபேசிட்டி பிரச்சனையாலும் வயிற்றுப்புற பெருக்கம் என்று அழைக்கக்கூடிய பெல்லி பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படுகிறார். இதிலிருந்து வெளியே வரத்துக்கு பல்வேறு மருத்துவ முறைகளையும் பல்வேறு கஷாயங்களையும் நம்ம குடிச்சாலும் கண்டிப்பா நம்முடைய தொடர்ச்சியான பயிற்சியால மட்டுமே இதனை குறைக்க முடியும். இந்த வார பயிற்சியில நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆசன முறைகளும் அதற்கான தயார்படுத்தும் பயிற்சிகளும் கண்டிப்பாக உங்களுடைய வயிற்று பகுதியினுடைய சேரக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கும் இடுப்பு பகுதியில் சேரக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கும் உபயோகமாக இருக்கும். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். நவாசன வகையிலான ஆசனத்துல முதல் வேரியேஷன் இருக்கக்கூடிய ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இதற்கு முதல்ல 2 கால்களை ஒன்னா சேர்த்தா கைகளையும் ஒன்னா சேர்த்து நேர தண்டாசன பொசிஷனுக்கு வந்துருங்க. ரெடி பொசிஷன். ஏற்கனவே நம்ம போன செஷன்ஸ்ல இதை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ ஒரு ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி உட்காரணும் அப்படின்றத பற்றிய ஒரு அமர்வு நிலை. இப்போ அவங்களுடைய இடது காலை மடிச்சு லேசா அவங்களுடைய இடது பாதத்தை சரியா வலது முட்டினுடைய பக்கவாட்டில் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வசதியான அளவுக்கு நீங்க உங்க பாதத்தை வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுடைய பேலன்ஸ் கோசரம் தான் நீங்க வைக்கிறீங்க. இப்போ வலது காலை லேசா தூக்கி அதனுடைய தொடைப்பகுதியோ இல்லை உங்களுடைய காஃப் மசில்ஸ் பகுதியோ நீங்க கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன்ல நம்ம லேசா ஒரு 45 டிகிரி முதுக லேசா லீன் பண்ணி நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கணும். குறிப்பா உங்களுடைய எல்போஸ்ல எந்த பெண்டும் இருக்கக்கூடாது, கால் முட்டியில எந்த பெண்டும் இருக்கக்கூடாது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நவாசனத்தை, அதாவது படகுனுடைய தோற்றத்தை ஒத்து இந்த அமர்வு நிலை இருக்கும். இது அர்த்த நவாசனம் அப்படி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஆஃப் போட் போஸோட ஒன் ஆஃப் த வேரியேஷன். 10 to 15 seconds இந்த பொசிஷன் நீங்க ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ஸ்லோலி ரிலீஸ் யுவர் லெக். ஓகே ரிலீஸ் யுவர் போத் லெக்ஸ். இப்போ இதே சேம் ஆசனத்தை 2 or 3 பிரீதிங்ஸ் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைட் கண்டினியூ பண்ண போறோம். நவ் ஃபுல் ரைட் லெக். பாருங்க அவங்களுடைய பாதத்தை கரெக்டா லெஃப்ட் லெக்கோட thigh காஃப் மசில்ஸ்க்கு பக்கவாட்டில் சரியா வச்சிருக்காங்க. நவ் ரைஸ் அப் யுவர் லெஃப்ட் லெக் வித்தவுட் பெண்டிங். ஸோ இப்போ லெஃப்ட் லெக்கோட காஃப் மசில்ஸ் ஏரியாவை அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ லெஃப்ட் லெக் கம்ப்ளீட் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அவருடைய எல்போஸ் பெண்ட் இல்லாம ஹேண்ட்ஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரைட்டா இருக்கு. முதுகு லேசா பின்புறம் சாஞ்சிருக்கு. அவருடைய கண்கள் அவருடைய கால் கட்டவரில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த பொசிஷன்ல 10 to 15 seconds இருக்கணும். இது பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய தொடைப்பகுதி மற்றும் அடி வயிற்று பகுதியில் அந்த இறுக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அந்த பகுதிகளை நீங்கள் நவாசனம் செய்வதற்கு தயார்படுத்தும். Now relax. Okay, straighten both legs. Support your hands on the back. Sit in relaxation. Close your eyes. Take a deep breathing 5 to 10 times. ஸ்டூடெண்ட்ஸ், நவாசன வேரியேஷன்ஸ்ல செகண்ட் வேரியேஷன் ஆசனஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது கால்களை மடிக்காம உயர தூக்கக்கூடிய ஒரு வகை ஆசனம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பொசிஷன்ல சரியா உட்காந்துருக்காங்க. இப்ப முதல்ல ஸ்டெப் 1, உங்களுடைய ஹேண்ட்ஸ் பேக்ல ஒரு ஃபேவரபிள் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் ஃபேசிங் பேக்வர்ட்ல இருக்கட்டும், லைட்டா முதுகு சாஞ்சா போல இருக்கட்டும். இப்ப ஸ்லோவா உங்களோட ரைட் லெக் ரைஸ் அப் பண்ணி ஒரு தரையை விட்டு ஒரு 2 to 2.5 feet டிஸ்டன்ஸ் ஹைட்ல பண்ணிக்கங்க. இந்த டைம்ல நீங்க கால் முட்டியை மடிக்காம நேரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களுடைய கண்கள் உங்க கால் கட்டவரில் பார்த்தபடி இருக்கட்டும். இந்த பொசிஷன் உங்களுடைய அடிவயிற்று பகுதியில் ஒரு லேசான இறுக்கத்தையும் தொடையினுடைய மேற்பகுதியில் லேசான இறுக்கத்தையும் ஏற்படுத்தும். இறுக்கம் லேசான இருக்க பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வலி அதிகமா இருந்த பட்சத்தில் மட்டும் நீங்க அந்த ரைசப்பிங் டைமை நீங்க குறைச்சிக்கலாம். மற்றபடி 10 to 15 seconds இந்த பொசிஷனை நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அசைவா இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீத்திங்ல 10 to 15 seconds நீங்க நின்னதுக்கு அப்புறமா ஓகே நவ் ஸ்லோலி டிராப் யுவர் ரைட் லெக்.
ஓகே, டேக் a deep breathing 2 to 3 times. அந்த வலது பக்க தொடையில வலி போனதுக்கு அப்புறமா நீங்க இடது பக்க கால்களை உயர்த்தலாம். ஓகே, now slowly take a deep inhalation and raise up your left leg without bending your knees. ஹேண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஃபேவரபிள் சப்போர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க லெக்கை வந்து நீங்க ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியும். 10 to 15 செகண்ட்ஸ் நீங்க கால்களை அசைக்காம அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்க. இது நீங்க பர்ஃபெக்ட் போட் போஸ் செய்யறதுக்கு உங்களுடைய தொடை பகுதிகளையும் உங்களுக்கு காஃப் மசில்ஸ் பகுதியும் வலிமையாக மாற்றும். ஓகே, நான் ஸ்லோலி ட்ராப் யுவர் லெஃப்ட் லெக். எந்த அளவுக்கு கவனமா நிதானமா செய்யறாங்க கவனிங்க. ஓகே, நான் சிட்டிங் ரிலாக்ஸேஷன். கால்களை கொஞ்சம் தளர்வா விட்டுட்டு கைகளை தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு கண்களை மூடி ஓய்வு எடுத்துக்கலாம். உங்களுடைய தொடைப்பகுதியில் வலி முழுவதும் போனதுக்கு அப்புறமா நீங்க இதே ஆசனத்தை இன்னும் 2 more rounds பிராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததான் நவாசனத்தோட தேர்ட் வேரியேஷன் பார்க்க போறோம். இந்த தேர்ட் வேரியேஷன்ல நம்ம தைஸை கேட்ச் பண்ணி செய்யக்கூடிய நவாசனமா இது அமைய போகுது. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல கைகளை பின்புறமா தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு பிளேஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, கரெக்டா அவங்களுடைய விரல்கள் பின்பக்கம் பார்த்த மாதிரியும் ஒரு ஃபேவரபிள் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகே, now slowly lift up your right leg and catch your right thigh with your right hand. Okay, same as in opposite side. Now slowly lift up your left leg and catch your left thigh with your left hand. So finally ஸ்லோவா அவங்களுடைய நீ பாயிண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஸோ அவங்க கம்ப்ளீட்டா ஒரு போர்ட் போஸ்ட் ஷேப்க்கு வந்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 2 வேரியேஷன்ஸை சரியா பண்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்த தேர்ட் வேரியேஷன் ரொம்ப ஈஸியா வரும். ஸோ இந்த பொசிஷன் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களுடைய டோ பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டொமக்ல ஒரு லிட்டில் பிட் ஒரு வைப்ரேட் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் உங்களோட ஸ்டொமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அங்கே இருக்கிற எனர்ஜி பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அங்கே இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். ஆரம்பத்தில் அந்த அதிர்வு நிலைகள் ஏற்படும், போக போக அதிர்வுகள் குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுடைய வயிற்று பகுதி நல்லா பலம் அடைஞ்சிரும். ஓகே, 10 to 15 seconds after slowly drop your legs one by one. Okay, separate your hands on the back. Okay, keep your legs straight. Okay, come back to sitting relaxed position. Take a deep breathing 5 to 10 times. இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் உங்களோட ஸ்டொமக் ஹெவியாக கம்ப்ரஸ் ஆகிறதுனால ஸ்டொமக்ல அந்த ஹெவினஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நவாசனத்தோட 3 வேரியேஷன் பார்த்தீங்களா? இந்த நவாசனத்தை நம்ம ரொம்ப எளிமையா செய்யறதுக்கு ஒரு சில அடிப்படை பயிற்சிகள் உதவி செய்யும். இந்த அடிப்படை பயிற்சிகள் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ நவாசனம் எளிமையா செய்யறதுக்கு ஒரு சில அடிப்படை பயிற்சிகள், தட் மீன்ஸ் ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் 3 ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸ் வரப்போகுது. இந்த பிராக்டிசஸ் நீங்க 1 வீக் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க நவாசனா வேரியேஷன்ஸை பிராக்டிஸ்க்கு போகணும். வாங்க இந்த லூசனிங் பிராக்டிசஸ், தட் மீன்ஸ் ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, now first practice. So leg angle stretch பண்ணக்கூடிய ஒரு practice. Okay, now support both hands on the back with favorable distance. So கைகளை பின்புறமா தேவையான அளவுக்கு லேசா முதுகு சாய்ச்சபடி நீங்க வச்சுக்கலாம். So நிதானமா leg angle join பண்ணிட்டு ஸ்லோவா stretch out கொடுங்க. Now stretch out your leg angles. Stretch in, stretch out, stretch in, stretch out, stretch in, stretch out, stretch in, stretch out, stretch in. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் 10 to 15 டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் அவுட் ஸ்ட்ரெச்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். இது பண்ணும்போது உங்களோட காஃப் மசில்ஸில் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பயிற்சியை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம செகண்டா வரக்கூடிய ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் நம்ம பார்க்க போறோம். இதை லெக்ஸை மடிக்காம தரையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சினால உங்களுடைய தொடைப்பகுதிகளுக்கு நல்ல வலிமையும் நெகிழ்வுத்தன்மையும் கிடைக்கும். வாங்க இந்த பிராக்டிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸை பேக்கில் ஃபேவரபிள் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ 2 கால்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு நல்ல ஒரு சிங்கிள் லைனாக வச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ரைட் லெக் ஸ்லோவாக லிஃப்ட் அப் பண்ணலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு முட்டி மடிக்காம லிஃப்ட் ஆம். இப்போ லெஃப்ட் லெக் தூக்கலாம். அப் டவுன். Now right leg down. Now left leg down. இந்த பயிற்சியை ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். இது பண்ணும்போது முட்டி மடிக்க கூடாதோ. இதை உயர்த்தும் பொழுது உங்களுடைய தொடை பகுதியில் லேசான இறுக்கம் ஏற்படுறத உங்களால் உணர முடியும். ரொம்ப ஹைட்டா தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு மினிமம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அந்த அளவுக்கு போதும். ரெகுலர் பிராக்டிஸ்ல நீங்க ரைஸ் பண்ற லெக்ஸோட அந்த ஹைட் வந்து டிஃபர் ஆகும். தட் மீன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 10 to 15 டைம்ஸ் நீங்க போத் லெக்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா சிட்டிங் ரிலாக்ஸேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம் பேக் டு சிட்டிங் ரிலாக்ஸ் பொசிஷன். ஸ்டூடெண்ட்ஸ், போட் போஸ் செய்வதற்கான அடிப்படை பயிற்சிகளில் 3வது வரக்கூடிய பயிற்சி நவுக்கு சஞ்சாலனா அப்படின்னு அழைக்கக்கூடிய ரோவிங் த போட் மூமெண்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு நல்ல வலிமையை தரதோடு மட்டுமல்லாமல் ஸ்டொமக்கை வந்து நீங்கள் நவாசனம் செய்யறதுக்கு ரெடி பண்ணும். இந்த ஆசனம் வெறுமனே நவாசனத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பக்ஷிமோத்தாசனம் போன்ற வயிற்றுப்புறத்தை கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆசனத்துக்குமே ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வாங்க இங்கே நவுக்கு சஞ்சாலனா ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நவ் லெக் ஜாயிண்ட் டுகெதர், கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ கைகளோட விரல்களை மடித்து அந்த கை முஷ்டியை உருவாக்கிட்டு அதை வந்து உங்களோட இடுப்புடைய பக்கவாட்டு பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் பார்க்கறதுக்கு 2 கைகளும் துடுப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம போட் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ரெடி பொசிஷன் போட்டிங் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்லோவா அவருடைய ஸ்டமக் ஒவ்வொரு முறை கம்ப்ரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றாரு. ஓகே, ஸோ கன் ப்ராக்டிஸ். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்டமக்கை கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்றாங்க பாருங்க. ஸ்லோவா செய்யணும், வேகம் கூட்டக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி பண்ணணும். ஸோ முன்புறம் குனியும் போது கைகளை நல்லா நீட்டு கொடுக்குறாரு. ஸோ பின்புறம் சாயும் பொழுது அவருடைய எல்போஸ் பாடிக்கு க்ளோஸாக கொண்டு வந்துடுறாரு. ஸோ அவருடைய ரிஸ்ட் ரீஜன் ஹிப்புக்கு சைடில் வந்துடுது. ஓகே, நாவ் சேம். ஸோ குனியும் போது மூச்சை வெளியிடுறதும் பின்புறம் சாயும் போது மூச்சை உள்ளிழுக்கிறதுமா மாறி மாறி செஞ்சுட்டு இருக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸீல் டவுன் அண்ட் இன்ஹேல் அப். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல குனியும் போது ஸ்டொமக்கில் ஒரு கம்ப்ரஸ் ஃபீல் ஆகும். பேக்கில் லீன் பண்ணும்போது உங்கள் ஹிப் ரீஜன் பேக் ரீஜனில் லைட்டாக ஒரு பெயின் ஃபீல் ஆகும். இது அந்த பர்டிகுலர் ரீஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பயிற்சியை 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சிட்டிங் ரிலாக்ஸேஷனோ அல்லது சாந்தி ஆசனமோ எடுத்துக்கலாம். இந்த 3 ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் நவாசனன்ற அந்த போட் போஸோட அந்த 5 வேரியேஷன்ஸை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் த மூமெண்ட். இந்த வார பயிற்சியும் அதனுடைய பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அதை நம்முடைய வாழ்வியல செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். இது அறிவுடைமைன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அதனால பயிற்சிகளை பார்த்து அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா தினந்தோறும் அந்த பயிற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பா நீங்க உடல் மன ஆரோக்கியத்தோட வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.